எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நம்ம இடத்துக்குள்ள ஏதோ ஒளிமறைவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். நான் அதனால் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு லவ், காலேஜில் ஒரு லவ், ஆஃபீஸில் ஒரு லவ், இந்த மாதிரி 3 விதமான லவ் ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ஸ்கூலுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்கூல் லவ்? ஸ்கூல் லவ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 தான் தருவேன். ஏன் தெரியுங்களா? அவன் ஒரு டைரி மில்க் வாங்கிட்டா டைரி மில்க் கூட வாங்கி தர மாட்டான். அதனாலேயே அவனை அப்பவே பிரேக்கப் பண்ணிட்டேங்க. காலேஜ்? காலேஜ்ல 10க்கு 9 கொடுப்பாங்க. ஏன்னா அவன் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவான், கேட்டதெல்லாம் வாங்கி தருவான், இந்த மாதிரி ரொம்ப பார்த்துக்குவான். என்ன ஒரு பாய் பெஸ்ட் கூட வச்சு கூட மாட்டாங்க. அதனால ஃபைனல் கட் பண்ணிட்டேன். அந்த ஆஃபீஸுக்கு வெறும் போறாங்க, வெறும் பிக்கப்புக்கு டிராப்புக்கு மட்டும் தான். அதனால அப்பவே கட் பண்ணிட்டேன். போனா நம்ம பொண்ணு கிடைச்சா போதும். சரிங்க. சரி, உங்க பாஸ்ட் லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. நம்மளோட லவ் ஸ்டோரி 3 விதம். சாரி 3 விதம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லவ் பண்ண சொல்லலான்னு பார்த்தா என் மாமா பையனை லவ் பண்ண சொல்லிட்டு போயிட்டா டாட்டா. விடிய நைட் ஃபுல்லாக நல்லா பேசிப்போம். காலையில் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்து யாருன்னு யோசிப்போம். இன்ஸ்டால பார்த்துட்டு சொன்ன ஒரு பிக்கப் லைன் கடைசியாக கொடுத்துட்டு போனாலே ஒரு பெரிய பிரேக்கப் பெயின். என்னப்பா ரொம்ப நேரம் பேசிட்டு ஓகேவா? ஓகே.